எம்பியோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, தமிழகத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரைவில் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலுக்கு பின்னால் தந்தை மகனுக்குமான ஒரு போட்டியும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது என்ன போட்டி அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுகவின் கூட்டணி வெற்றி பெறணும். அப்படி திமுகவின் கூட்டணியை வெற்றி பெற செய்துவிட்டால் உடனடியாக தமிழகத்தின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கப்பட்டு விடுவார். இதுதான் தந்தைக்கும் மகனுக்குமான பந்தயம். இந்த பந்தயத்தில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்று விட்டால் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஒருவேளை இந்த பந்தயத்தில் உதயநிதி தோற்றுவிட்டால் அவரிடம் இருக்கின்ற அமைச்சர் பதவி பறிக்கப்படும். இதுதான் தந்தைக்கும் மகனுக்குமான போட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த போட்டிக்கு KN நேருவும் துரைமுருகனும் தான் முன்ன நின்று இந்த போட்டியை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்றாங்க. துரைமுருகனும் KN நேருவும் குறைந்தது 6 மாதங்களுக்கு முன்பே இதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுது. 2024 வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக இப்பொழுது பலவீனமாகிவிட்டது என்பது எல்லாருக்குமே தெரியும். திமுக இப்போ வலுவெல்லாம் கிடையாது. திமுகவின் கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் மண்ணை கவ்வ போகிறது. அந்த கூட்டணி வலுவிழந்து போயிருக்கிறது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மக்கள் மத்தியில ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற அதிருப்தி ஆளும் ஆட்சியாளர்களுக்கு நன்றாக தெரிஞ்சு போச்சு. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி எப்படின்னா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு உள்ள வந்துட்டா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேலை அவர்கள் வெளியே போறோம் அப்படின்னு சொன்னாலும் பாமக உள்ள வந்துட்டா VCK வெளியே போனாலும் பரவாயில்ல. ஆனா பாமக நமக்கு உள்ள வேணும். இன்றைய சூழ்நிலையில பாமக மிக அவசியமான கட்சியாக இருக்கிறது. அதே போல 2024 பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணியை இவர்கள் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவும் சிதைந்து போகும். அதனால பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகனுக்கு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. இதனாலதான் துரைமுருகனும் KN நேருவும் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களிடம் தொலைபேசி மூலமாக ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூட சில செய்தி சேனல்கள் ஒரு கட்டுக்கதையை பரப்பி இருந்ததை நம்ம பார்த்தோம். ஏன் இதை நான் கட்டுக்கதை என்று சொல்லுகிறேன் அப்படின்னா, பாமகவினுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒருபோதும் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதில். ஏன்னா திமுக தமிழ்நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய இயக்கம். திமுக தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. 2026 அன்புமணிதான் முதலமைச்சர் என்பதிலும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. அதனால திமுகவா இருக்கட்டும், KN நேரா இருக்கட்டும், அது உதயநிதியா இருக்கட்டும், யாரு போனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவின் கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் இதுவரைக்கும் நமக்கு வந்த தகவல்கள் சொல்லுது. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முடிந்த அளவில் வலை விரித்து பார்ப்போம். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வலையில் விழுந்தால் நமக்கு நல்லது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வலையில விழல, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி தூண்டி போட்டும் அவர்கள் சிக்கல அப்படின்னா, இவர்களிடம் மிக பெரிய ஆயுதத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது திமுக. அது என்ன ஆயுதம்னா, தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 200 கோடி ரூபாய், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 200 கோடி ரூபாய் பட்ஜெட். எதுக்கு? வெற்றி பெறுவதற்கு. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 200 கோடி. அது நீ 1000 கொடுப்பியோ, 500 கொடுப்பியோ, 5000 கொடுப்பியோ தெரியாது. 200 கோடி ரூபாய் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பட்ஜெட். ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு குறைந்தது 10 லட்சம் வாக்குகள்ல இருந்து 16 லட்சம் வாக்குகள் வரை இருக்கிறது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 1000 கொடுப்பீங்களோ இல்ல 5000 கொடுப்பீங்களோ தெரியாது. ஒரு தொகுதிக்கு 200 கோடி, ஒரு தொகுதிக்கு 200 கோடி என்றால் 40 தொகுதிக்கு 8000 கோடி. 8000 கோடி பட்ஜெட்ல இவங்க ஏற்கனவே திட்டம் போட்டு ஒரு தொகுதிக்கு 200 கோடி. அப்படி என்றால் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதி, 40 தொகுதிக்கும் 8000 கோடி. இந்த 8000 கோடியை கொண்டு போய் நீ 1000 கொடுப்பியோ 5000 கொடுப்பியோ எனக்கு தெரியாது. ஆனால் 40 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கணும். ஒன்று பாமகவை உள்ள கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா 8000 கோடியை கொண்டு 40 தொகுதிகளை விலைக்கு வாங்குங்க. இது துரைமுருகன், KN நேரு, உதயநிதி ஸ்டாலின் இந்த 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை. இது KN நேரு, துரைமுருகன், உதயநிதி இவர்கள் 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற டார்கெட். இந்த டார்கெட்டை முடித்து கொடுக்கின்ற வேலையை
உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம். ஏன்னா இந்த வேலையை சரியாக முடித்து கொடுத்தா அடுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஒருவேளை இதை சரியாக முடித்து கொடுக்க தவறினால் அவர்களிடம் இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு விடும்னு மு.க. ஸ்டாலின் வந்துட்டு எச்சரிக்கையோடு சொல்லியிருக்கிறாராம். அதனால இப்பொழுது தொகுதிக்கு 200 கோடியா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவின் கூட்டணியிலேயா? இப்படிதான் துரைமுருகனும் கே.என். நேருவும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துட்டு மத்தியில பிஜேபி ஆட்சி அமையக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி விரும்புது. மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் 90 விழுக்காடு குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தென்னிந்தியாவில் உள்ள சில மாநிலங்களில் மட்டும்தான் பிஜேபி இல்லை. வட இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் பிஜேபியினுடைய ஆதிக்கம் தான் அங்கு உயர்ந்து நிற்கிறது. அதனால இந்த முறையும் கூட மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்பது கேள்விக்குறியாகத்தான் சொல்லப்படுகிறது. அப்படின்னா மீண்டும் நரேந்திர மோடியின் தலைமையில மத்தியில ஆட்சி வரும் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக ஒரு தொகுதியில ஜெயிச்சாலும் வேஸ்ட் தான், அது 25 தொகுதியில ஜெயிச்சாலும் வேஸ்ட் தான், 39 தொகுதியில ஜெயிச்சாலும் திமுக வேஸ்ட் தான். ஒருவேளை மத்தியில் ஆட்சி அமைக்கின்ற இயக்கத்தில் அங்கம் வகித்து தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றால் மக்களுக்கு சில நன்மைகள் பயப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க போகிறது அரசியல் கட்சிகள் என்பது இன்னும் தெளிவு பெறாத, முடிவுக்கு வராத ஒரு நிலையாகத்தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏற்கனவே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது அங்கேயே நிற்கிறது. திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படிப்பட்ட கட்சிகள் வந்துட்டு தொடர்ந்து திமுக கூட்டணியில இருக்கிறது. இவர்களுக்கு ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தம் நாட்கள் இன்னும் முடியாதனால தொடர்ந்து அவர்கள் அந்த கூட்டணியில தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வந்துட்டு பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுச்சு. அதனால மீண்டும் அதிமுகவின் தலைமையில தமிழ்நாட்டில் 2வது அணி உருவாகுமா அல்லது அதிமுகவும் அல்லாத 3வது அணி உருவாகுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் உதயநிதியின் இந்த திட்டம் மட்டும் வெற்றி பெறுவதற்கு மக்கள் வாய்ப்பளித்து விடக்கூடாது. அவர்கள் கோடி கொடுக்கட்டும், கோவணம் கொடுக்கட்டும், எது கொடுத்தாலும் வாக்கை மட்டும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பிறகு இந்த மண்ணில் வாழணும்னா திமுக தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது. திமுக தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு இருந்தா இன்று நாம் இருக்கின்ற நிலையை விட கீழ்மையான நிலைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைகள் செல்லுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.